இந்த தருணத்தில் நம்முடைய இணைந்திருக்கிறார் பாமகவிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு சூரியபிரகாஷ் அவர்கள். வணக்கம் திரு சூரியபிரகாஷ். அதாவது திரு அன்புமணி அவர்கள் பாமகவில் நடைபெறுவதற்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கட்சியிலேயே சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அது போன்ற ஒரு சூழல் தான் கட்சிக்குள்ளாக இருக்கிறதா? ஏன்னா திரு ராமதாஸ் அவர்கள் தந்த பேட்டியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு தந்தை மகன் மோதல், கூட்டணி தொடர்பான விவகாரத்தில் ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு, அப்படிதான் நாங்கள் இத்தனை நாள் புரிஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு இந்த ஒரு குற்றச்சாட்டு, இதை எப்படி நாங்க புரிஞ்சுக்கணும்? உண்மையான சூழல் எப்படி இருக்கு? திமுகவோட குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தாலே, திமுக வரலாறு பார்த்தாலுமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். வணிகர் சங்கத்தை வெள்ளையன் விக்ரமராஜாங்கிறோட சேர்ந்து ஆரம்பிச்சு, வேல்முருகன் இங்க இருந்து ஓடிச்சு போய் திமுகவுக்கு ஒரு முழு நேர துணை கிளை அமைப்பு மாதிரி அவர் ஒரு கட்சி நடத்துறதுல இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு அமைப்புகளை, கட்சிகளை, சங்கங்களை உடைக்கிறத ஒரு வேலையாவே திமுக செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயத்துல ஐயாவுக்கும் அண்ணனுக்கும் ஏதோ ஒரு சில கருத்து மாறுபாடுகள் இருக்கு அப்படின்னாலுமே இதை ஒரு காரணமாக பயன்படுத்தி அதை இன்னும் ஆக்சலரேட் பண்ணி, அக்ரிவேட் பண்ணி இதை பயன்படுத்தி குழப்பங்களை விளைவிக்கிறத திமுக ஒரு வேலையா செய்யறாங்க அப்படிங்கறதான் தலைவர் அவர்களோட குற்றச்சாட்டு. இல்ல, அவர் குற்றச்சாட்டுல இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, பாமகலயே சில சூழ்ச்சியாளர்கள் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்தி தான் இது போன்ற ஒரு வேலையில ஈடுபடுறாங்கன்றதையும் முன்வைக்கிறாரு. அப்ப அந்த அவர் சூழ்ச்சியாளர்கள்னு சொல்றவங்க, அப்ப அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் ஏற்கனவே தலைவர் அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நானோ மருத்துவர் ஐயாவோ காரணம் கிடையாது. இங்க திமுகவின் பேர்ல செயல்படக்கூடிய சில சூழ்ச்சியாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதா அண்ணனும் சொல்றாங்க. ஏற்கனவே தலைமை நிலை செயலாளரா இருந்த அன்பழகன் அப்படிங்கிறவர் அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது. குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படிங்கறத தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது போல இன்னும் பல பேர் இருக்காங்க, அவர்களும் வர வர வெளிப்படுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மேடையில பேசும்போதே அண்ணா தான் சொன்னாங்க. அது யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், அடுத்த நாட்கள்ல நான் வெளிப்படையாவே சொல்லிடுவேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ மிக விரைவில் அவங்களுக்கு தேவையான பேர்களுமே வெளியில வந்துடும். ஆனா குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திமுக எப்பவுமே பாமக உட்பட இதர கட்சிகளை உடைக்கணும் அப்படிங்கறது ஒரு செயல் திட்டமாவே வச்சிருக்காங்க. யாரோட சேர்ந்து வளரணும், வாழணும், எல்லாரும் வாழணுங்கிறது அவங்க திட்டமே கிடையாது. அவங்க மட்டும் வாழணும், அதுக்கு சவாலா இருக்கக்கூடிய எல்லாரையும் உடைக்கணும், ஒழிக்கணும், இதான் அவங்களோட செயல் திட்டம். இதன் வழியாக ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் காரணம் கிடைச்சாலும் அதை ஊதி பிக்கி அந்த உடைப்பட ஒரு வேலையை அவங்க செய்யறதுனால திமுக மேல இந்த குற்றச்சாட்டை நம்ம வைக்க வேண்டியிருக்கு. நன்றி திரு சூரியபிரகாஷ். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்கள் தரப்பு கருத்து என்ன அப்படின்றத பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. பாமகவில் நடைபெறக்கூடிய விஷயங்களுக்கு திமுக தான் காரணம், பாமகவில் நடைபெறக்கூடிய ஒரு மோதல் போக்கிற்கு திமுக தான் காரணம் அப்படின்னு பாமக தரப்புல குற்றச்சாட்டு. ஆனால் திமுக அதற்கு முற்றிலுமாக மறுப்பு தெரிவித்திருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.